எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட ஒரு கதையை பகிர்ந்துக்கிட்டே நான் ஒரு கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஒரு மனிதர் இருந்தாராம். இவருக்கு வாழ்க்கையில எப்போதுமே ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா, யாருமே நம்மள மதிக்கிறது இல்ல, யாருமே நம்ம பேச்சு கேட்கறது இல்ல, எல்லாருமே நம்ம தாழ்வாவே பாக்குறாங்க அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ளாரே இருந்துச்சான். அப்ப ஒரு கடவுளை பார்த்து, கடவுளே ஏண்டா கடவுளே என்ன படைச்ச, எல்லாருமே என்ன கேவலப்படுத்துறாங்க, எனக்கு மதிப்பே இல்லையா, ஏன் யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கடவுளை நோக்கி தவம் இருக்காரு. கடவுள் கீழே என்னப்பா உனக்கு பிரச்சனை, நான் என்ன செய்யணும்னு கேட்டது, கடவுளே எனக்கு என் மதிப்பு தெரியணும், ஏன் யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, எல்லாரும் என்ன தாழ்வாவே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கடவுள் உனக்கு மதிப்பு தானே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை கொடுக்குறாரு. அவர் இது என்ன கல்லு, இந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த கல்லுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோ, ஆனா யாருக்கிட்டையுமே நீ அந்த கல்லை விற்க கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையோடு அனுப்பிட்டார். சரி கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதல்ல ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா, அதை விற்கிறவர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த கல்லுக்கு என்ன விலை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் உனக்கு ஒரு டஜன் ஆரஞ்சு பழம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே ஒரு இப்படியே பார்த்துட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பிறகு இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் வியாபாரி கிட்ட போயிட்டு, இந்த கல்லுக்கு நீங்க எவ்வளவு தேங்காய் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் உனக்கு 5 மூட்டை தேங்காய் கொடுக்குறேன், இந்த கல்லை கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். அங்கேயும் அவர்கிட்ட வேண்டாம்னு சொல்லி மறுத்துட்டு ஆடை ஆபரணங்களை விற்கிறாங்க இல்லையா, சில ஆபரணங்கள்லாம் முக்கியமா விற்கிறவங்க கடைக்கு போறாராம். அது ஒரு அடகு கடை மாதிரி. அங்க போன உடனே, ஐயா எனக்கு இந்த கல்லுக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் பார்த்துட்டு, நான் உனக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். 5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கும் போது, நான் உனக்கு 50 லட்சம் கொடுக்குறேன், இந்த கல்லை என்கிட்டே கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தார். திரும்ப இறுதியா இவர் எங்க போயிருக்காருன்னா, இந்த கற்களை நிஜமாகவே நல்ல துல்லிதமாக எடை போட்டு பார்க்கின்றவர்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாளரை போய் பாக்குறாரு. அவர் அந்த கல்லை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் சென்று ஆராய்ச்சி பண்ணிட்டு, உனக்கு எப்படிப்பா கிடைச்சது இந்த கல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவர் பேசாம இருந்தாராம். இந்த கல்லுக்கு விலை மதிப்பே கிடையாது, இந்த உலகையே விலை பேசினாலும், இந்த உலகையே விற்றாலும், அந்த பணத்தை ஒன்று கொடுத்தாலும் அது போதாது, அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கல் அப்படின்னு அவர் சொன்னோன்னு இந்த மனிதருக்கு ஆச்சரியமா போயிடுச்சான். என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படி திக்குமுக்காடி போயிட்டாராம். அதுக்கு பிறகு இந்த கல்லை என்கிட்ட கொடுக்குறவருன்னு சொன்னோன்னே இவர் அதை கேட்காம அந்த கல்லை எடுத்துக்கிட்டு திருப்பி கடவுள்கிட்ட போயிட்டு, ஐயோ கடவுளே என்னதான் நடக்குது இந்த உலகத்துல, ஒருத்தர் என்ன சொல்றான்னா இந்த கல்லு விலை மதிப்பு இல்லைன்றான், இன்னொருத்தர் வேற மாதிரியான மதிப்பை கொடுக்கறான், ஒரே கல்லு ஆனா ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது, ஏன் வெவ்வேறு மாதிரியான சிந்தனைகள் வருதுன்னு கேட்டதுக்கு கடவுள் சிரிச்சுட்டாராம். சிரிச்சுட்டு, மனிதனும் இதே மாதிரிதான், ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப, அவரவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப, அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்பதான் ஒருத்தரை எடை போடுவாங்க. அவங்க இந்த மனிதன் இப்படிதான் அப்படின்னு எடை போடுவாங்க, இன்னொருத்தன் இவன் இப்படிதான் அப்படின்னு எடை போடுவான். ஆனால் உன்னுடைய மதிப்பு, உன்னுடைய திறமை, உன்னுடைய வலு என்ன, உன்னுடைய சக்தி என்னன்னு தெரிஞ்ச ஒருத்தன் உன்னை சரியாக எடை போடுவான். அதற்காக காத்திரு. இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எனக்கு மதிப்பு இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாழவே முடியாது. உன்னை உணர்ந்தவன் ஒரு நாள் வருவான், அவன் உன்னை துல்லிதமாக எடை போடுவான், அப்பொழுது உன்னுடைய சக்தி என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு கடவுள் சொன்ன உடனேதான் அவனுக்கு தன்னுடைய சக்தி என்னன்னே தெரிஞ்சதாங்க. இது போலதான் வாழ்க்கையில நாமளும் ஒவ்வொரு நாளும் என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை இவ்வளவு கேவலப்படுத்திட்டாங்களே, என்னை இவ்வளவு மட்டமா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமே வருத்தமே படாதீங்க. உங்களுடைய மதிப்பை தெரிந்தவன், உங்களை உணர்ந்தவன், உங்களை துல்லிதமாக எடை போட தெரிந்தவன் உங்களை பற்றி பேசுறானா, தலை வணங்குங்கள். மத்தவங்க பேசுறதுலாம் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்போங்க. வாழ்க்கையில நம்ம வாழ முடியும், ஏற்றமிகு இடத்துக்கு போக முடியும். என்ன சொல்றீங்க? இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றிங்க.